வெல்கம் டு லாவண்யாஸ் கிச்சன் கார்னர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாழைப்பூ பொரியல் எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாழைப்பூ பொரியல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி வாழைப்பூவை கொத்தாக கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே இருக்க நரம்பு பகுதியை எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது ஒரு கடாயை சூடுபடுத்தி 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு அதில் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பையும் அது கூட சேர்த்துடலாம். இப்போது கட் பண்ணி வச்ச 4 காஞ்ச மிளகா, ஸ்லைஸ் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை இது கூட சேர்த்துடலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 20 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். வாழைப்பூவில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா துருவி வச்ச அரை மூடி தேங்காயை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா வாழைப்பூ அந்த துவர்ப்பு சுவை கம்மியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நான் இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.